வீடுன்றது ஒன்றே தான், எல்லாம் ஒன்றை குறிக்குது. தேசம், இனம் அல்லது தன்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லலாம். தேசத்தை விட்டு போ, ஜனத்தை விட்டு போன்ற ரெண்டு ரொம்ப ஹார்டு கண்டிஷன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் ஞான அர்த்தங்கள் உள்ளது. ஏன்னா இதை இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு தேசத்தை காண்பிச்சார், கானான் தேசம். அப்போ நாம் அதை எப்படி நம்புறது? நமக்கு அங்கே என்ன செய்தி? அவனுக்கு கானான் தேசத்தை காமிச்சார், நமக்கு என்னத்தை காமிக்கிறாரு? நமக்கும் கானான் தேசத்தையாக கொடுக்குறாரு கர்த்தர். அந்த கானான் தேசத்தை சொந்தமாக்குறாரு நமக்கு. அதுக்குன்னு பிளேன் ஏறி பாலஸ்தீனாவில் போய் இறங்கி இது எங்கள் தேசம், எங்கள் பாட்டை எனக்கு விட்டு போனதுன்னு போனீங்கன்னா அங்கே துப்பாக்கி வச்சுட்டு ரெடியாக நின்றுருக்கான் இல்லையா? இதெல்லாம் நடக்காது. அப்போ எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். அந்த கானான் தேசம் என்கிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மீட்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற அந்த நல்ல விசாலமான ஆசீர்வாதமான அற்புதமான வாழ்க்கையை குறிக்கிறது. அதான் கானான் தேசம்னு அப்படியே சொல்லிடுது. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் அந்த கானான் தேசத்தை குறிக்கிறது. கானான் தேசம் அதை குறிக்கிறது. அப்போ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதை அங்கே போயிடக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ தேசத்தை விட்டு போய் இனத்தை விட்டு போன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையும் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அது அர்த்தம் என்ன நான் உங்களுக்கு காண்பித்தேன். தேசத்தை விட்டு போய் இனத்தை விட்டு போன்னு சொன்னால் உன்னுடைய பழைய அந்த வாழ்க்கை ஊறி போயிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு விதமான கலாச்சாரத்திலேருந்து வர்றோம், ஒரு விதமான பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், ஒரு விதமான மைண்ட் செட்டு, ஒரு விதமான ப்ராக்டிசஸ்ஸு, ஒரு விதமாக வாழ்கிறது. இது அப்படியே அதில் ஊறிடுறோம். அதனால தான் சொல்கிறாரு இல்லையா, நம்ம வாஸ்தவம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லையா, எந்த கண்மலையிலேருந்து உன்னை வெட்டி எடுத்தேன்றதை நோக்கி பாரு, எந்த குழியிலேருந்து உன்னை தூக்கி எடுத்தேன்றதை பாருன்றார். கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்தேன்னா நம்ம அப்படியே அந்த கல் மாதிரி ஆகிட்டோம். அப்படியே அந்த அந்த கலாச்சாரம் அந்த இதில் போய் சேர்ந்து அப்படியே அதோட ஒட்டிக்கிட்டோம் பாருங்கள். அதை வெட்டி அதுலேருந்து வெட்டி ஆள் மாற்ற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அதுலேருந்து வர்ற ஆளை மாற்றவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒன்றி போயிடுறோம். அதோட அதுலேருந்து வெட்டி எடுக்கிறார் கர்த்தர் நம்மளை. ஆபிரகாமை வெட்டி எடுத்தேன்றார், தனியாக கொண்டு வந்தேன்றார். அப்போ அதனால தான் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு போன்றார். ஒன்றை தனியாக ஒரு பெரிய ஜாதியாக போகிறேன் நான், இதில் ஒட்டிக்கிட்டு இந்த பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி வாழ்க்கையை, கடவுளை அறியாத இந்த நிலையை, இந்த இருளை, இந்த பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காது, இதுலேருந்து வெளியே வாழ்றார். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். தேசத்தை விட்டு வான்னு இன்றைக்கி போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்ல. ரட்சிக்கப்பட்டவங்களாம் தேசத்தை விட்டு வந்துடணும், ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்டெல்லாம் மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டு வந்துடணும்னா பிரசங்கம் பண்ணுறோம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் அதை பிரசங்கம் பண்ணுறதில்ல நம்ம. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை விட்டு வான்னு சொல்கிறோம், பாவ வாழ்க்கையை விட்டு வாழ்கிறோம். அந்த பழையசெல்லாம் ஒழிஞ்சு போகணும், எல்லாம் புதிதாக ஆக வேணும்னு சொல்கிறோம். ஒரு புதிய வாழ்க்கையை தொடரணும்னு சொல்கிறோம். பழசு மேலே திருப்பியும் போய்